So first shifting theorem. First shifting theorem on Laplace transform. First shifting theorem of Laplace transform. Laplace transform. So என்ன கொடுக்குறாங்கன்னா Laplace transform of e power at into f of t ன்னு வருதுன்னா that is equal to ஆல்ரெடி என்ன சொல்றாங்கன்னா எல்லா f of t ஐ எப்படி எழுத சொல்றாங்கன்னா கேபிட்டல் f of s ன்னு வச்சுக்கோங்க. எல்லா f of t வே கேபிட்டல் f of s ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட ஒரு எக்ஸ்பென்சிவல் ஃபங்க்ஷன் வந்து இன்சிட் ஆகி வருதுன்னா அதை வந்து டைரக்டா f of s plus a ன்னு எழுதிக்கோங்க. சரி இங்க x மைனஸ் f of s மைனஸ் a ன்னு எழுதிக்கோங்க. சப்போஸ் எல்லாம் e பவர் மைனஸ் ஏடி f of t ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலா என்ன எழுதுறீங்க f of s plus a ன்னு எழுதிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி இது எப்படி சார் மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஐடியா. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு சைனோட ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் சைனோட ஃபார்முலா எழுதுங்க. எல்லாம் சைன் ஏடி எல்லாம் சைன் ஏடியோட ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். என்ன ஃபார்முலாமா a டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கரெக்டுங்களா? அப்ப எல்லாம் e பவர் 50 இன்டு sin 80 இது எப்படிமா மாத்தலாம் ஃபார்முலாவில் நல்லா பாத்துங்க. e பவர் 80 f of t ன்னு எழுதலாம் f of s மைனஸ் a ன்னு எழுதலாம். அப்ப s இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம் மைனஸ் a போடுவோம் கரெக்ட்டுங்களா? s இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம் e பவர் பிளஸ் வந்ததுன்னா இங்க வந்து மைனஸ் போடுவோம். அதே மாதிரி இங்க என்ன இருக்குது e பவர்ல pt இருக்குது கரெக்ட்டுங்களா? அப்ப s இருக்கிற இடத்துல என்ன மாத்த போறோம் நம்ம ஈஸியா மாத்திக்கலாம் s மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? s மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மாத்திக்கலாம். கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டா ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். சுவேதா எதுவும் இல்லை சார். இல்லைங்களா? சரி அப்ப அடுத்த பாருங்க நீங்களே சொல்லுவீங்க எல்லாம் e பவர் pt இன்டு சைன் சைன் இல்லை சைன் கட்சி 80 வச்சுக்கோங்க. சைன் கட்சி 80 என்ன கிடைக்குமா? ஓகே சார். சைன் ஸோ கட்சி இப்போ வந்துட்டு இதே ay பிட்வீன் இங்க s மைனஸ் ஸ்கொயர் மட்டும் மைனஸ் a மாத்திக்கலாம். ஸ்கொயர் சார் sin அவ்வளவுதான். h80க்கு. சைன் கட்சி 80 என்ன ஃபார்முலா a டிவைடட் பை s ஸ்கொயர் மைனஸ் a s ஸ்கொயர். ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்ப இந்த ஸோ இடத்துல இப்போ என்ன ஆகும்? eptக்கும் போது s மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இதே மாதிரி எல்லா ஃபார்முலாவும் மாத்தலாம். நம்மளுக்கு எதுக்கெல்லாம் தெரியுமோ அத்தனைக்கும் மாத்தணும். அப்ப என்னாச்சு காசுக்கு மாத்துங்க. காஸ் 80 காஸ் 80னா அப்ப இங்க இப்ப வந்து e பவர் pt ன்னு வரும். அப்ப காஸ் 80யோட ஃபார்முலா நான் வச்சுக்கணும். காஸ் 80யோட ஃபார்முலா என்ன s டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இதுதான் காஸ் 80யோட ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் மைனஸ் போட்டு எழுதினா போதும். அப்ப என்னாச்சு s மைனஸ் b டிவைடட் பை ரெண்டு இடத்துல மாத்திரம். ஏன்னா s வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. இங்க ஒரு இடத்துல இருக்குது இங்க ஒரு இடத்துல இருக்குது. அப்ப என்னாச்சு s மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கரெக்டாமா? அதே கைப்பறி பிடிச்சு மாத்துங்க. அதே கைப்பறி பிடிக்க மாத்துங்க. என்ன ஆகும் காசா காஸ் டச் 80 இது வந்து என்னது காஸ் சொல்லுங்க. ஸோ சார் காஸ் h80யோட வந்துட்டு s டிவைடட் பை s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அதனால s மைனஸ் b டிவைடட் பை s மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு ஷிஃப்டிங் தியரம் தெரிஞ்சிட்டாவே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட அத்தனை ஃபார்முலாவும் நம்ம ஈஸியாக எக்ஸ்பென்சிவல் டைம் வந்துன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபார்முலா டெரைவ் பண்ணி சொல்லலாம்.